வணக்கம் மக்களே. ஸோ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பீச். ஸோ பீச் போகிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போல்லாம் வந்து நம்ம அம்மா புளியோதரையோ ஸ்நாக்ஸோ கொண்டு வந்து நம்ம அந்த மணலில் அந்த துணியை போட்டு உட்காந்து நம்ம அம்மா நம்மளை தண்ணியில் விளையாட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைங்களா இருந்தால் மண்ணில் விளையாண்டோ இல்லை அந்த மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ. அந்த மாதிரி இடம் தான் பீச். ஸோ அப்படிப்பட்ட பீச்சில் இந்த 5 பீச்சுக்கு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் வெறுத்தே போயிடுவீங்க. இந்த மாதிரி பீச்சுக்காக நம்ம போனோம், ஏன் தான் பீச்சுக்கு இனி போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான். ஸோ டாப் 5 worst beaches in India. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச்சில் இதில் தமிழ்நாட்டில் இருக்க பீச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 10க்கு மேலே பீச்சஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் அதில் ஒரு பீச்சை பற்றி மட்டும் பேச போகிறேன். ஸோ எங்கே வரப்போகுது, எந்த பொசிஷனில் அது இருக்குது டாப் 5ல் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த 5வது இடத்துல இருக்கக்கூடிய பீச்சை பார்க்கலாம். நீங்கள் பேச்சுலராக இருந்தாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நினைக்கிற இடம் தான் அந்த பீச் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கோவா. ஸோ அந்த கோவாவில் நார்த் கோவாவில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பீச் தான் இது. இந்த பீச் பேர் பார்த்தீங்கன்னா பாகா பீச் அப்படிங்கிற பீச். கோவானாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த பீச்சுக்கிட்டேயும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீச் சைட் பார்ஸ் இருக்கும், நைட் கிளப்ஸ் இருக்கும், நைட் பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கோவா பீச். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிடாதீங்க. போனால் ஏன் தான் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிடுவீங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பேச்சுலர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரொம்பவே பார்ட்டிஸ் அண்ட் சவுண்டு நாய்ஸாகவே இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கிளம்ஸியாகவே இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டாகவோ இல்லை பீஸ்ஃபுல்லாகவோ இருக்கிற மாதிரி இருக்காது பீச். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பீச் எதாவது ட்ரை பண்ணி இந்த பீச்சுக்கு போயிடாதீங்க. ஸோ நம்ம 4th இருக்கக்கூடிய பீச் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ 4th எங்கே இருக்குது, எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிற ஊர் தான். அதே தான், கரெக்ட், கேரளாவே தான். ஸோ அந்த கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்க பீச் தான் இந்த பீச். இந்த பீச் ரொம்பவே ஃபேமஸ். நீங்களும் கேரளான்னு சொன்னோன்னே பீச்சுன்னு சொன்னோன்னே இந்த இடத்த தான் நினச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கோவளம் பீச். ஸோ இந்த கோவளம் பீச்சில் என்ன அப்படி ரொம்பவே நல்லா இருக்குமே, அதோட ஷேப் ஆஃப் பீச்சே வந்து கடற்கரையே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்கனால நிறைய டூரிஸ்ட் வரனால தான் இந்த பீச்சுக்கு இந்த நிலைமையே. ஸோ நிறைய டூரிஸ்ட் வரனால ஓவர் க்ரௌடிங்னால இந்த இடம் ரொம்பவே பொல்யூட்டட் ஆயிடுச்சு. என்ன ராக் ஃபார்மேஷன்லாம் இருந்தாலுமே இங்கே இருக்க ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை அகாமடேஷன் ஃபுட்டுன்னு பார்த்தா டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் எதுவுமே இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிளீன்லினஸ் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக கிடையாது. ஒரு இடம் கூட க்ளீனாக இருக்கிற மாதிரி எங்கள் கண்ணுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பீச்சில் இருக்கும். ஸோ இந்த பீச்சும் நீங்கள் கண்டிப்பாக போகணும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. 3rd நம்ம பார்க்க போகிற பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் பக்கம் இல்லை, இந்த சிட்டி பக்கம் போனாலே அந்த பாலிவுட் சினிமாவோட வாசனை அப்படியே காற்றுல பறக்கும். அந்த மாதிரி இடம் தான் மும்பை. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய பீச் தான் இது, ஜூஹோ பீச் அப்படிங்கிற பீச். ஸோ இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சை சுற்றியும் ஸ்பெஷல் இருக்குது. ஸோ நீங்கள் அமிதாப் பச்சனை பார்க்கணும் இல்லைன்னா ட்ரீம் கேர்ள் ஏமாலினியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஜூஹோ பீச் சுற்றி தான் அவங்களோட வீடும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் லாங்கில் இருக்கு இந்த பீச். அப்படின்னாலுமே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. பீச் மண்ணில் கிரிக்கெட் விளையாடுறதுலாம் இங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் வாட்டர் ஸ்போர்ட் பத்தி சொல்றீங்களே, அங்க இருக்க தண்ணியை பத்தி முதல்ல சொன்னீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அங்க இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த அர்பன் ஏரியாஸ், நம்ம சிட்டி சைட்ல இந்த டிச்சுன்னு சொல்லுவோம், சாக்கடைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான வாட்டர்ஸ் வந்து அந்த பீச்சில் கலக்கிறனால ரொம்பவே ஸ்விம்மிங் என்ன காலே வைக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ தண்ணி. ஸோ அந்த மாதிரி வேர்ஸ்ட் நிலைமையில் இருக்குது இந்த பீச்சு. பட் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்கக்கூடிய பீச் இதுதான். செகண்டாக நான் சொல்ல போகிற பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீச் தான் இந்த பீச். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நிறையா பீச்சஸ் இருக்குது, அதில் ஒரு பீச் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போனாலே சன்ரைஸ் சன்செட் அப்பாடா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சன்செட் சன்ரைஸ்னாலே இந்த ஊர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஊர் தான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் லொக்கேட் ஆயிருக்க பீச் தான் இந்த பீச். இந்த பீச் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ராக் மெமோரியல். அந்த மாதிரியான ராக்ஸும் பீச்சஸும் ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அட்மைர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த இடத்த சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்கறதுக்கு அந்த இடத்துலேயே நம்ம தங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஜாலியாக ரொம்பவே மனதுக்கு அமைதி
மாதிரியான பீச்சாக இருக்கும் அது. பட் ஒரு பீச்சுன்னு போனால் நம்ம அந்த தண்ணியில் கால் நினைக்கிறதோ இல்லை அந்த தண்ணியில் விளையாடுறதோ அந்த மண்ணில் விளையாடுறதோ இந்த மாதிரி எதுவுமே அங்கே பண்ண முடியாது. இதுதான் பெரிய ட்ராபேக்கே. ஏன்னா கடலில் அவ்வளோ போட்ஸ் அங்கே நிற்கும். ஸோ நம்ம போட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம வாட்டரோட வியூ பார்க்கணும்னு நினச்சா கூட அது தடங்களாக தான் இருக்கும். அதனால தான் இது செகண்ட் இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பீச்சுன்னு நினச்சி போனீங்கன்னா அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும், வருத்தமாக தான் இருக்கும். ஸோ 5லேருந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசியாவில் இருக்கக்கூடிய பீச். இந்த பீச்லேருந்து நீங்கள் அந்த பே ஆஃப் பெங்காலோட வியூவையே பார்க்கலாம். அதில் சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே அழகாக தெரியும். ஸோ இங்கேயுமே நீங்கள் அதை பார்க்கலாம். பீச்சுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா பூரி பீச் அப்படிங்கிற பீச் தான். நம்ம நிறைய இடத்துல இப்போ பெசன்ட் நகர் பீச், மெரினா பீச்சில் நம்ம சேண்ட் ஆர்ட் பார்த்துருப்போம். காலங்காலமாக இங்கே தான் சேண்ட் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பூரி பீச்சில். ஸோ இது வந்து கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்பெசிஃபிக்னே சொல்லலாம். ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர முடியல இங்கே வந்து அந்த சேண்ட் ஆர்ட் பண்ணுறது வந்து ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சேண்ட் ஆர்ட்ஸ் இருக்கும் இங்கே. இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பிளேஸில் ஏன் இவ்வளோ குறை சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப பொல்யூட்டடான பிளேஸ் இந்த பிளேஸ். ஸோ ரொம்பவே குப்பையும் ஒரு மாதிரி குப்பை இருக்கலாம், ஓரளவுக்கு ஃபுல்லாகவே குப்பையாகவே தான் இருக்கும் இந்த இடம். ஸோ பீச்சில் நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான இடம் தான் இந்த இடம். இந்த இடத்தோட வாட்டர் குவாலிட்டியும் சரியாக இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலையுமே அந்த சாக்கடை ஆகட்டும், டிச் ஆகட்டும், அந்த சிட்டியோட அர்பன் ஏரியாஸோட வாட்டர் ஃப்ளோ அப்படியே பீச்சில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அந்த வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்காது, க்ளீனாக இருக்காது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மெயின்டெனன்ஸ் எந்த பீச்லையுமே அவ்வளோ சரியாக இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில் இந்த பீச் வந்து ஃப்ளட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ குப்பை உள்ளே போகிறனாலையோ அந்த பீச் உள்வாங்கிறனாலையோ ஃப்ளட் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது மான்சூன் டைமில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பீச்சுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் சொல்கிறேன் எந்த நேரத்தையும் இந்த பீச்சுக்கு போயிடாதீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குப்பைகள் ஆகட்டும் இல்லை இந்த என்விரான்மெண்ட் ஆகட்டும் இந்த சரௌண்டிங்ஸ் ஆகும் இந்த பீச்சில் சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். ஸோ நம்ம அங்கே போய் டூரிஸ்டாவோ இல்லை நம்ம விசிட் பண்ண போகலையோ நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் இந்த குப்பைக்கே காரணம். நம்ம போய் தான் அந்த குப்பை போடுறோம், தானாக குப்பை ஒன்று அங்கே வந்து சேரல. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறோங்கிறது இருக்குது. நீங்கள் செய்யலைனா கூட நீங்கள் தப்பான விஷயத்தை செஞ்சிடாதீங்க. ஸோ நீங்கள் குப்பையோ இல்லை கிளென்லினஸ் இல்லாத எந்த விஷயமுமே நீங்கள் பீச் சைடில் பண்ணாதீங்க. அப்போ தான் இந்த பீச்செல்லாம் வேர்ஸ்ட்லேருந்து குட் பீச்சுக்காக மாறும். ஸோ நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி நடத்துகிறோங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை நம்ம VSJ மீடியாவில் வந்து சந்திக்கிறேன். Until then, stay tuned with VSJ மீடியா. நன்றி, வணக்கம்.